அன்பினர்களே, வளைகுடாவில் குறிப்பாக ஹம்ஸ் ஜலசந்தியில் ஒரு போர் அமைதி நிலவி வந்தாலும் இப்பொழுது போருக்கு பிந்திய அதிகார மாற்றத்தில் ஜலசந்தியின் மீதான தனது கட்டுப்பாட்டை ஈரான் தொடர்ச்சியாக பலப்படுத்தி வருகிறது. அதாவது அவங்க வரி அறவிடுறது, அவங்களோட படைகளை நிறுத்துவது, தங்களது நாட்டு அதாவது ஈரானுக்கு எதிரிகளை தவிர நேச நாடுகளாக இருக்கின்ற நாட்டு கப்பல்களை வழிமறிப்பது, அதை அவர்கள் கடற்கொள்ளை என்று வர்ணிக்கிறார்கள். வணக்கம். நம்ம புதிய அப்டேட்டும் அதிரடி செய்திகளும் உடனுக்குடன் பெற இப்பவே நம்ம வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்றது எப்படி? இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. நேரடியா சேனலுக்கே போயிடலாம். அதுக்கு பிறகு ஃபாலோ பட்டனை கிளிக் செய்யுங்க. முக்கியமா பெல் ஐகானை ஆன் பண்ணுங்க. அப்பதான் நம்ம புதிய வீடியோஸ் உடனே உங்களுக்கே வரும். லேட்டஸ்ட் நியூஸ், வைரல் அப்டேட்ஸ் அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் பெற இப்பவே ஃபாலோ பண்ணுங்க சன்ரைஸ் இந்தியா டிவி. இப்படியாக ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் இப்பொழுது ஈரான் தனது படைகளை கொண்டு, அதாவது இந்த முகாம்களை வலுப்படுத்துவது, அதாவது இந்த முகாம்களை அதிரடியாக கட்டுக்காவல் அதிகரிப்பது போன்று ஜலசந்தியில் ஈரானிய படைகள் தங்களது பாதுகாப்பு பணியை தொடர்ச்சியாக நிலைநிறுத்தி வருவதுடன் மிகப்பெரிய பாதுகாப்பும் பலப்படுத்தி இருக்கின்றது. அப்ப நாங்கள் இதற்கும் ரெடி என்று சொல்லுவது போல் எந்த நிமிடத்திலும் ஒரு யுத்தம் வந்தால் நாங்கள் ஜலசந்தியில் எதிர்கொள்வோம் என்ற நிலைக்குத்தான் இப்பொழுது ஈரானிய படைகள் மும்முரமாக தங்களது பாதுகாப்பை பலப்படுத்தி வருகின்றது. இதை நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் இல்லை, ஜலசந்தியில ஒரு யுத்தம் நடைபெறுமானால் கிட்டத்தட்ட ஒரு 10,000 பொடியாவது கடலில் மிதக்கும். அது எந்த பொடி என்று அது நாம பிறகு பார்த்து கொள்ளலாம். அந்த அளவுக்கு தான் இப்ப இருக்குது. எனவே ஈரானை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எதையும் எதிர்கொள்ள தயார் என்ற ஒரு நிலைமைக்கு ஈரான் வந்து விட்டது. ஈரான் இப்பொழுது மீசையை முறுக்கி கம்பீரமாக நான் தான் ஜெயிச்சிட்டேன் என்ற மாதிரி தான் ஈரான் மார்த்தட்டுகின்றது. சரியா சொல்ல போனால் ஈரான் மார்த்தட்டுகின்றது. மிகப்பெரிய வல்லரசை நாங்கள் முடக்கி இருக்கிறோம் எந்த அளவுக்கு தான் இப்பொழுது ஈரானில் இருக்கின்ற ஈரானிய இராணுவ உயர்மட்டங்கள் மிக அதிகமாக கருத்து தெரிவித்து வருகின்றார்கள். இப்பொழுது உலக பரப்பிலும் இது ஒரு பேசுபொருளாகவும் மாறி இருக்கின்றது ஈரானின் பலம். ஏனெனில் அமெரிக்க அதிபர் தொடர்ச்சியாக சொல்லி வந்தது, ஈரானில் நாங்கள் எல்லாவற்றையும் அழித்து விட்டு அது முடிஞ்சிட்டு சிம்பிளா என்று சொன்ன நாடு இப்பொழுது மிகப்பெரிய பலத்தை அதிகரித்திருக்கிறது. வாருங்கள் அந்த செய்திக்கு முற்றுமுழுதாக நாங்கள் அலசி ஆராய்வோம். ஈரான் இஸ்லாமிய குடியரசுக்கு எதிரான 40 நாள் அமெரிக்க இஸ்ரேலிய போரை தொடர்ந்து பாரசீக வளைகுடாவின் புவிசார் அரசியல் நிலப்பரப்பில் ஒரு பெரும் மாற்றம் ஏற்பட்டு வருகின்றது. இந்த போரில் இருந்து ஈரான் சேதமடையாமல் வெளிவந்தது மட்டுமல்லாமல் மூலோபாய ரீதியாக மேலோங்கி உலகின் மிக முக்கியமான எரிசக்தி போக்குவரத்து தடை புள்ளியின் மீது தீர்க்கமான மேலாதிக்கத்தை கொண்டுள்ளது. உலகளாவிய எண்ணெய் வர்த்தகத்தில் ஏறக்குறைய 1/5 கடந்து செல்லும் ஹார்முஸ் ஜலசந்தி இனி யாரும் அச்சுறுத்தவோ கண்காணிக்கவோ அல்லது கட்டுப்படுத்தவோ முடியாத ஒரு நீர்வழி பாதையாக ஈரான் கொண்டு வந்திருக்கின்றது. சட்ட தொகுப்பு, இராணுவ திறன் மற்றும் அசைக்க முடியாத அரசியல் உறுதிப்பாடு ஆகியவற்றின் ஆதரவுடன் அது இப்போது ஈரானின் நிர்வாகத்தின் கீழ் உறுதியாக உள்ளது என்று இஸ்லாமிய புரட்சியின் தலைவர் அயதுல்லா சையத் முஸ்தபா கமேனி இன்று வியாழக்கிழமை மாலை செய்தியாக தனது பாரசீக வளைகுடா தின அறிக்கையில் தெரிவித்திருக்கின்றார். இதொரு தந்திரோபாய வெற்றியோ அல்லது ஒரு தற்காலிக அனுகூலம் அல்ல என்றும் இது பிராந்தியத்தின் அதிகாரத்தின் ஒரு அடிப்படை மறுசீரா அமைப்பாகும் என்றும் இது ஈரானின் அடுத்த நகர்வு குறித்து அமெரிக்காவை குழப்பத்தில் ஆழ்த்துகிறது என்றும் அதே நேரத்தில் அதற்கு முன்னால் உள்ள ஒவ்வொரு பாதையும் ஒரு ஆழமான நெருக்கடியை நோக்கியே இட்டு செல்கிறது. அமெரிக்காவின் புதுப்பிக்கப்பட்ட அழுத்த பிரசாரத்தின் தொடக்க நகர்வே மூலோபாய திவால் நிலையை ஒப்புக்கொள்வதாகும். கடற்கொள்ளை மற்றும் கடற்படை முற்றுகை விதிப்பதன் மூலம் பொருளாதார அழுத்தத்தை அதிகரிப்பதில் ட்ரம்ப் காட்டும் பிடிவாதம் மீண்டும் மீண்டும் சோதிக்கப்பட்டு மீண்டும் தோல்வி அடைந்த ஒரு சுழற்சிக்கு மீள் வருகையாகும் என்றும் ஈரான் தெரிவித்துள்ளது. பொருளாதார ரீதியாக கழுத்தை நெரிப்பது, ஈரானில் பொதுமக்களின் அதிருப்தியை தூண்டுவது, தெஹ்ரானை பேச்சுவார்த்தை மேசைக்கு வரவழைப்பது மற்றும் அமெரிக்க தரப்பிலிருந்து முற்றிலும் எதையும் பெறாமல் மூலோபாய சலுகைகளை பெறுவது போன்றது என்றும்
ஈரான் தெரிவித்துள்ளது. இந்த சுழற்சி இதற்கு முன்பும் முயற்சிக்கப்பட்டுள்ளது. இந்த முறை உள்ள முக்கிய வேறுபாடு என்னவென்றால், முந்தைய முயற்சிகளில் இராணுவ நடவடிக்கையான வழிமுறைக்கு இன்னும் ஓரளவு நம்பகத்தன்மை இருந்தது. அழுத்தம் பலனளிக்கவில்லை என்றால் படைப்பலத்தை பயன்படுத்தும் வாய்ப்பு உள்ளது என்பதை வாஷிங்டனால் தெளிவற்ற முறையில் கூட உணர்த்த முடிந்தது. அந்த நம்பகத்தன்மை இப்போது முற்றிலுமாக இழக்கப்பட்டு விட்டது. ஈரான் மீது திணிக்கப்பட்ட 40 நாள் போர் இராணுவ நடவடிக்கைகளுக்கான வழிமுறையை முற்றிலுமாக அளித்துவிட்டது. மேலும் அந்த ஆக்கிரமிப்பில் தோல்வி அதை வலுவிழக்க செய்துவிட்டது என்றும் ஈரான் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவை பொறுத்தவரை அதன் மூலோபாய கணக்கீடுகள் பல உண்மைகளை வெளிப்படுத்தும் விதத்தில் மாறியுள்ளன. ஈரானின் அணுசக்தி திட்டத்தை கலைப்பதோ அல்லது அதன் வெளியுறவு கொள்கைகளில் மாற்றத்தை கட்டாயப்படுத்தவோ இனி அதன் முதன்மை நோக்கம் அல்ல. அது மிகவும் அவசரமானதும் உடனடியானதுமான ஒன்று ஹார்முஸ் ஜலசந்தியை மீண்டும் திறப்பது. இந்த மூலோபாய நீர்வழியை மூடியதோ அல்லது ஈரான் திறம்பட நிர்வகித்ததோ அதன் நட்பு நாடுகள் உட்பட உலகம் முழுவதும் அமெரிக்காவின் கௌரவத்திற்கும் நம்பகத்தன்மைக்கும் ஒரு அடிப்படை அடியை ஏற்படுத்தியுள்ளது என்றால் சொல்லப்படுகிறது. வாஷிங்டன் இந்த காயத்திற்கு சிகிச்சை அளிக்காமல் விட்டுவிட முடியாது. உண்மையில் ஜலசந்தியில் உள்ள முட்டுக்கட்டையை உடைப்பது ஈரானின் அணுசக்தி உரிமைகள் குறித்த கேள்வியை விட முன்னுரிமை பெற்றிருக்கலாம். மேலும் அதை விட அவசரமும் பெற்றிருக்கலாம். இந்த முன்னுரிமைகளின் தலைகீழ் மாற்றம் பல உண்மைகளை உணர்த்துகிறது. அணுசக்தி பிரச்சனையை தீர்ப்பதை விட தனது நட்பு நாடுகளின் எண்ணெய் கப்பல்களுக்கு பாதையை பாதுகாப்பதையே அமெரிக்கா விரும்புகிறது. யுரேனியம் செறிவூட்டலில் சலுகைகளை பெறுவதை விட காயப்பட்ட தனது வல்லரசு என்ற பிம்பத்தை காப்பாற்றுவதை அது விரும்புகிறது. ஆனால் ஈரானின் நிலைப்பாடு அசைக்க முடியாதது. ஹார்முஸ் ஜலசந்தி நீரிணை மீதான இறையாண்மை மற்றும் கட்டுப்பாடு குறித்த தனது மாற்ற முடியாத முடிவை தீர்க்கமாகவும் தெளிவாகவும் அழுத்தமாகவும் அறிவித்திருப்பது பொருளாதாரத்தை தாண்டிய விளைவுகளை கொண்டுள்ளது. நிச்சயமாக கப்பல்களுக்கு சுங்க வரி விதிப்பது, வருவாய் ஈட்டுவது மற்றும் எதிரிகளுக்கு அழுத்தம் கொடுப்பது போன்ற பொருளாதார பரிணாமம் உள்ளது. ஆனால் அமெரிக்காவின் வல்லரசு அந்தஸ்துக்கு அவமானமும் அதன் உலகளாவிய ஆதிக்கம் வீழ்ச்சி அடைவதும் இதில் அடங்கும் என்றும் ஈரான் அந்த நீரிணை மீது திறம்பட கட்டுப்பாட்டை செலுத்தும் ஒவ்வொரு நாளும் அமெரிக்காவின் நம்பகத்தன்மையை மேலும் சிதைந்து போக வைக்கிறது என்றும் சொல்லப்படுகிறது. மேலும் அந்த நீரிணை மீதான ஈரானின் இறையாண்மையை உறுதிப்படுத்துவது, அப்பகுதியில் தனது படைகளை நிலைநிறுத்துவது மற்றும் அவற்றின் புவியியல் அமைப்பு தொடர்பான அமெரிக்காவின் பல 10 ஆண்டுகள் பழமையான மூலோபாய வரைபடத்தை தகர்க்கிறது. அமெரிக்கா தனது பாரசீக வளைகுடா இருப்பை கப்பல் போக்குவரத்திற்கான சுதந்திரம் என்ற அனுமானத்தின் அடிப்படையில் கட்டமைத்திருந்தது. அதாவது அதன் கடற்படை விரும்பியபடி வந்து செல்லாம், அதன் தளங்கள் மீது முடியாதவை, அதன் ஆதிக்கம் சவாலற்றது என்பதாகும். அந்த அனுமானம் இப்போதே இழந்துவிட்டது. உலக பொருளாதார மற்றும் வளர்ச்சியில் ஹார்முஸ் ஜலசந்தியின் முக்கிய பங்கை மிகைப்படுத்தி கூற இயலாது. மேலும் இது அந்த நீர்வழிப்பாதை வழியாக வெறும் எண்ணெய் செல்வதையும் தாண்டி விடுகிறது. உலகளாவிய விநியோக சங்கிலிகள், எரிசக்தி பாதுகாப்பு மற்றும் பெரும் வல்லரசுகளின் பொருளாதார நிலைத்தன்மை ஆகிய அனைத்தும் இந்த குறுகிய நெருக்கடியான பகுதி வழியாக தடையற்ற போக்குவரத்து நடைபெறுவதையே சார்ந்துள்ளது. உலகம் இந்த ஜலசந்தியை பயன்படுத்துவதற்கு தனது சொந்த விதிகளை பயன்படுத்துவதன் மூலம் ஈரான் தனது கைகளில் ஒப்படைத்துள்ளது. உலக பொருளாதாரம் மற்றும் வளர்ச்சியில் ஹார்முஸ் நீரிணையின் முக்கிய பங்கை மிகைப்படுத்தி கூற இயலாது. மேலும் இது இந்த நீர்வழிப்பாதை வழியாக வெறும் எண்ணெய் செல்வதையும் தாண்டி விரிவடைகிறது. உலகளாவிய விநியோக சங்கிலிகள், எரிசக்தி பாதுகாப்பு மற்றும் பெரும் வல்லரசுகளின் பொருளாதார நிலைத்தன்மை ஆகிய அனைத்தும் இந்த குறுகிய நெருக்கடியான புள்ளி வழியாக தடையற்ற போக்குவரத்து நடைபெறுவதையே சார்ந்துள்ளது. இந்த நீரினை உலகம் பயன்படுத்துவதற்கான தனது சொந்த விதிகளை பயன்படுத்துவது மூலம் ஈரான் ஒரு அசாதாரண சக்தி வாய்ந்த கருவியை தன் கையில் வைத்துள்ளது. ஒருவேளை இது ஐநா பாதுகாப்பு சபையின் வீட்டோ அதிகாரத்தை விடவும் வலிமையானதாக இருக்கலாம். நடைமுறையில் இது பிராந்தியத்திலும் உலகிலும் ஈரானின் மூலோபாய நோக்கங்களை நனவாக்குவதற்கான ஒரு முன்னுரையாக அமைகிறது. இஸ்லாமிய புரட்சியின் தலைவர் பாரசீக வளைகுடா தின செய்தியில் கூறியது போல இது மாபெரும் சாதனை, இப்பிராந்தியத்தின் மற்றும் உலகின் ஒழுங்கை மாற்றும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நீரிணையின் மீதான நிர்வாகத்தை ஈரான் செயல்படுத்துவதால் கிடைக்கும் ஆதாயங்கள் கடந்து செல்லும் கப்பல்களிலிருந்து சுங்க வரி வசூலிப்பதோடு மட்டும் நின்றுவிடவில்லை. சுங்க கட்டணங்கள் ஈரானுக்கு கணிசமான பொருள்சார் நன்மைகளை கொண்டு வந்தாலும், அதாவது மேம்பாட்டு பணிகளில் மீண்டும் முதலீடு செய்யக்கூடிய வருவாய் என்றாலும் பரந்த அளவிலான மூலோபாய சாதனைகளுடன் ஒப்பிடும் போது இந்த நிதி ஆதாயங்கள் அற்புதமானவை.
ஆனால் அற்பமானவை என்று சொல்லப்படுகின்றது. ஹமுஸ் நிலச்சந்தியின் மீதான ஈரானிய இறையாண்மையை உறுதிப்படுத்தியதும் அண்மையில் திணிக்கப்பட்ட போர்களின் போது எதிரியின் நோக்கங்களில் தோல்வியடைய திணித்ததும் பிராந்தியத்திற்கும் உலகிற்கும் ஈரானின் ஒரு புதிய பிம்பத்தை வரையறுத்து வெளிப்படுத்த வழிவகுத்துள்ளது. இப்போதெல்லாம் உலகின் முன்னணி சிந்தனை குழுக்கள், வல்லுநர்கள், அரசியல்வாதிகள் மற்றும் உலகெங்கிலும் உள்ள புகழ்பெற்ற ஊடகங்களின் கருத்துக்களிலும் பகுப்பாய்வுகளிலும் இதற்கான பல உறுதிப்படுத்தல்களை கேட்க முடிகிறது. அமெரிக்காவின் முன்னாள் தற்போதைய நட்பு நாடுகளுக்கு ஈரானின் இந்த மாபெரும் சாதனையை தொடர்ந்து அமெரிக்கா இனி ஒரு வல்லரசு என்ற பெருமையோ அல்லது முன்பு போல மிரட்டும் மற்றும் நிர்பந்திக்கும் திறனையோ கொண்டிருக்காது என்றும் நேட்டோ உட்பட பல தற்போதைய சமன்பாடுகளுக்கு ஒழுங்குமுறைகளையும் இனி அமெரிக்காவுக்கு பாதகமான மாற்றத்துக்கும் திருத்தத்துக்கு உள்ளாகும் என்றும் சொல்லப்படுகிறது. திணிக்கப்பட்ட போரினால் ஏற்படும் இராணுவ அல்லது அரசியல் தோல்வியை விட பிராந்தியத்திலும் உலகிலும் அமெரிக்காவின் ஆதிக்கத்திற்கு ஏற்பட்ட இந்த தீர்க்கமான மற்றும் நசுக்கும் தோல்வி மிகவும் கடுமையானது என்றும் அதிக செலவு மிக்கது மற்றும் தொலைநோக்குடையது என்றும் சொல்லப்படுகிறது. ஆக மிகப்பெரிய ஒரு விடயத்தை ஈரான் கையாண்டு இருக்கின்றது. ஏனெனில் இது மிகைப்படுத்தப்பட்ட கூற்று இல்லை என்றும் இது ஒரு கட்டமைப்பு யதார்த்தத்தை ஏற்றுக்கொள்வதாகும். ஒரு வல்லரசு பிராந்திய சக்தியை அடக்க முயற்சி தோல்வி அடையும் போது, அதாவது அது தனது இராணுவ பலத்தை பயன்படுத்தி பொருளாதார செல்வாக்கை முழுமையாக பயன்படுத்தியும் தனது நோக்கங்களை அடைய முடியாத போது மற்ற அனைத்து தரப்பினருக்கும் செய்தி தெளிவாகிறது. ஒற்றை துருவ தருணம் முடிந்து விட்டது என்றும் ஒரு புதிய ஒழுங்கு உருவாகி வருகிறது என்றும் சொல்லப்படுவதாக ஹாமுஸ் ஜலச்சந்தியில் மிகப்பெரிய ஒரு வசூல் வேட்டையில் தொடர்ச்சியாக ஈரான் செயல்பட்டு வரப்போகின்றது. அது மிகப்பெரிய பாதகத்தை அமெரிக்காவின் நேச நாடுகளுக்கும் கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை. மீண்டும் மற்றொரு காணொலி சந்திப்போம் நேர்களே. வணக்கம். நம்ம புதிய அப்டேட்டும் அதிரடி செய்திகளும் உடனுக்குடன் பெற இப்பவே நம்ம வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்றது எப்படி? இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. நேரடியா சேனலுக்கே போயிடலாம். அதுக்கு பிறகு ஃபாலோ பட்டனை கிளிக் செய்யுங்க. முக்கியமா பெல் ஐகானை ஆன் பண்ணுங்க. அப்பதான் நம்ம புதிய வீடியோஸ் உடனே உங்களுக்கே வரும். லேட்டஸ்ட் நியூஸ், வைரல் அப்டேட்ஸ் அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் பெற இப்பவே ஃபாலோ பண்ணுங்க சன்ரைஸ் இந்தியா டிவி. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.